ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சோட்டி ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போடலாம், சர்க்கிள்லேயும் போடலாம். நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே தெரியணுன்றதுக்காண்டி ஒரு நெளிவு மாதிரி எடுத்து போடுறேன். நார்மல் ஃப்ளே ஸ்டிச், பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தடே தான் இதுக்கு. அது நல்லா வீடியோவை பாருங்கள், பார்த்தாலே தெரியும். கீழே குத்தி மேலே எடுத்து மேலே ஒரு லாக், அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கீழே ஒரு லாக். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி கணக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, கீழேருந்து மேலே இந்த பக்கம் ரெண்டு தடவை, இந்த பக்கம் 2 தடவை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின் போடுறோன்னா அந்த செயினுக்கு ரைட் சைடு ஒரு 3, லெஃப்ட் சைடு ஒரு 3, அவ்வளோதான் இதோடது. ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து நம்ம சோட்டி வந்து போட போகிறோம். இதோட அவுட்லுக் வந்து ரொம்பவே அழகாக வரும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அதில் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி 2 பக்கமும் ஈவனாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம குத்துறோம் பார்த்தீங்களா செயின், அந்த செயினுக்கு அடுத்து ஒவ்வொரு தடவை நம்ம குத்தி எடுக்கிறப்போவும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செயினை வந்து கொஞ்சம் கீழே இழுத்துக்கிட்டே போகணும். இழுத்துக்கிட்டே போகிறப்ப வந்து அது கொஞ்சம் பட்டையாகவும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு செயின் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, அதுக்கப்புறம் கொஞ்சம் செயின் கொஞ்சம் லென்த்தியாக போனதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு மேலே கொண்டு வந்து அதை இடையில கிராஸாக போட்டு அங்கே ஒரு லாக் மாதிரி, மறுபடியும் ஒரு குட்டி செயின், அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிட்டே நம்ம போகணும். இதை வந்து நம்ம வந்து அவுட்லைனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸஸ்லாம் அவுட்லைன் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா, 2 கலரில் எப்படி ஒரே டைமில் 2 கலர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் சர்க்கிளில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு அந்த லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? போட்டுட்டு இதுக்குமே நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துருங்க. அவுட்லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனையும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுக்காம இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாக்ஸ் போடுறோன்னா அது மறுபடியும் ஒரே பாக்ஸ் அதே ஈவன்லேயே வச்சு நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணுன்றதுக்காண்டி நல்லாவே ஜூம் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ லெஃப்ட்டில் குத்தி எடுக்கிறோம், அப்புறம் ரைட்டில் குத்தி எடுக்கிறோம். குத்தி எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதுக்குமே நம்ம ஒவ்வொரு செயின் லாக் முடிச்சுட்டு கீழே போகிறப்போ கொஞ்சம் லென்த் அதிகமாக எடுத்துக்கிட்டே போகணும். நம்ம லென்த் அதிகமாக எடுத்துகிட்டு போக போக தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவு நமக்கு திக்னஸ் வந்துச்சோ அதே அளவு திக்னஸ் கீழே போக போக நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? புரியுதான்னு கேளுங்க, புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள், அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும். நார்மல் செயின் ஸ்டிச்சே தான், கொஞ்சம் லென்த்தாக இழுத்து லாக் பண்ணி நம்ம அதில் போடுறோம். நூலை டைட்டாக இழுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரீயாக நூலை விட்டு போடுங்க, பிசுறு தட்டாமல். நார்மலாக எப்போவும் போடுற ஒரு செயின், அந்த செயின் ரைட் சைடு குத்தி லெஃப்ட் சைடு குத்தி ரைட் சைடு, அதையே தான் பண்ண போகிறோம். புதுசாக வேறு எதுவுமே இதில் பண்ணலை. மேலே என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சோ அதே ப்ராசஸ் தான் கீழேயும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இதில் வந்து செகண்ட் இன்னொரு த்ரெட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு போடுறப்போ இந்த த்ரெட்டு எப்படி ஆட் பண்ணோன்னு சொல்லியே பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இது போடுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் அது எப்படி 2 த்ரெட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கீழே கொடுத்துட்டு அந்த செயின் நம்ம ஃபஸ்ட்டு செயின் எப்படி ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஒரு லாக் போட்டு கீழே வரைக்குமே லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிருங்க. அது ஒவ்வொரு ஸ்டிச் வரப்போவும் ஒரே இடத்துல குத்தாமல் அதுக்கடுத்து கீழே டவுன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து சேஃப் வந்து வந்துடும். இதை நல்லா ரவுண்டில் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நெளிவு மாதிரி ஒரு ஜிக்ஜாகாக ஒன்று போட்டு அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லேயே பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த 3 ஷேப்லேயுமே ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டிசைன் எடுத்து அந்த டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்தடுத்து வரப்போகிற ஸ்டிச் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம்.
இது ப்ராக்டிஸ்க்காண்டியே இந்த ஸ்டிச்சை மிஸ் பண்ணாமல் போட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி போட்டுட்டு கீழேயும் நீங்கள் வந்து ஈவனாக முடிச்சிருங்க. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு சுற்றி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுக்க மறந்துடாதீங்க. அவுட்லைன் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதோடது. ஓகே, தேங்க்யூ.